லவ் பண்றாரு மத்த போடி அப்படின்னு போறலாம் நிறைய பேர் இருக்காங்க. என்னடா தனுஷோட அது ஓயால இந்த காலத்துல யாரா அது மாதிரி லவ் பண்றாரு மத்த போடி அப்படின்னு செகண்ட் ஆஃப் லைட்டா ஸ்டார்டிங் கொஞ்சம் லேக் அடிச்சது, திரும்பி கிளைமேக்ஸ் எமோஷனலா சொல்லி முடிச்சிட்டாங்க. சூப்பரா இருந்துச்சு. தமிழ் ஏன் பண்ணனா ப்ரொமோஷனே ஃபர்ஸ்ட் தமிழ் பண்ணவே ஃபுல்லாவே ஹிந்தி. பேரே வைக்கல, அதே ஹிந்தியோட டான்சர்ஸ் அப்படி வச்சுட்டாங்க. இது தமிழுக்கு செட் ஆகலாம் நினைச்சு எடுத்தாங்க. ஆனா பார்த்தா தமிழ் நல்லாவே நமக்கு நல்லாவே கனெக்ட் ஆனிச்சு. நிறைய எமோஷன்ஸ் நமக்கே கனெக்ட் ஆனிச்சு. எப்படி சொல்றது, அந்த திருச்சிற்றப்பம் பிரகாஷ் அந்த அந்த ஃபாதர் சன் அந்த போர்ஷனோட இந்த போர்ஷன் நல்லாவே இருந்துச்சு, நல்லாவே கனெக்ட் ஆனிச்சு. தமிழவே டப் பண்ணியிருக்கான், ஆனா பண்ணல, அப்படியே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. நல்லா இருந்துச்சு. சூப்பரா பண்ணியிருந்தாரு, ஸ்டைலா பண்ணியிருந்தாரு. அவர் ஆக்டிங் பயங்கரமா இருந்துச்சு. அந்த அந்த அமராவதியோட இந்த படம் இன்னும் நல்லா இருந்துச்சு. ஸ்கிரீன் ஃபர்ஸ்ட் ஹாஃப் சூப்பரா எடுத்துட்டு போயிருந்தாரு, செகண்ட் ஹாஃப் ரைட்டா ஷோ பண்ணிட்டாரு. ஸ்டார்டிங் ஷோவா இருந்துச்சு, திரும்பியும் எண்டிங் சூப்பரா முடிச்சிட்டாரு. மியூசிக் ஏ ரஹ்மான். என்னன்னா சாங் வந்து நம்ம தமிழ் சாங்ஸ் எது கேட்குற மாதிரி இருக்கு, ஆனா பிஜிஎம் நல்லா போட்டிருந்தாரு. எந்தெந்த சீன்ஸ் எந்தெந்த பிஜிஎம் சூப்பரா இருந்துச்சு, பிஜிஎம் நல்லா இருந்துச்சு. நம்ம டப்பிங் கொடுத்தாரு. பிரகாஷ் தமிழ் தான் டப் பண்ணிருக்கான். அவன் ரெண்டு பேரும் வாய்ஸ் நம்ம நல்லா இருக்கு. அது சிங் ஆகுது, மத்த யாரோட நமக்கு பெருசா சிங் ஆகல. தனுஷோட வாய்ஸ் நம்ம நல்லா சிங் ஆகுது. சூப்பரா இருந்துச்சு. டயலாக் டெலிவரி சூப்பரா பண்ணியிருந்தாரு தனுஷ். அந்த ஒரு செகண்ட் ஆஃப் ஒரு போர்ஷன் வரும், அந்த போர்ஷன் டயலாக் சூப்பரா பண்ணியிருந்தாரு. எல்லாமே அந்த ஒரு போர்ஷன் எனக்கு பிடிக்கும். படம் சூப்பரா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் சூப்பரா இருக்கு, செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் எமோஷனலா கொஞ்சம் டிராமட்டிக் கொஞ்சம் இதா மாதிரி இருந்துச்சு. ஓவராலா படம் வந்து கம்ப்ளீட்டா செமையா இருக்கு. படம் பார்க்கலாம் கண்டிப்பா தேட்டர்ல. அந்த தமிழ் டப்பிங் நல்லா தான் இருக்கு. கொஞ்சம் வந்து சப்டைட்டில்ஸ் பார்க்கும்போது கொஞ்சம் டைப்பிங்ல மாத்தின மாதிரி தெரிஞ்சு, லைட்டா வேர்ட்ஸ் மட்டும் மாத்திருக்காங்க. மற்றபடி டப்பிங் சூப்பராக ஒர்க் ஆயிருக்கு, நல்லா இருக்கு. இங்கில தான் இருக்கா தெரியல. அதான் அவங்க வந்து இந்தியிலேயே ஃபுல் ஃபோக்கஸ் பண்ணிட்டாங்க. ப்ரொமோஷன் கூட பண்ணல தமிழ்ல பெருசா. இப்போ நிறைய பேருக்கு வந்தது கூட தெரியாம தான் இருக்கு. வேர்ட் ஆஃப் மவுத் வச்சு தான் படம் கிளிக் ஆகும். கண்டிப்பா படம் கிளிக் ஆயிரும். அவர் பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் நம்ம சொல்லவே தேவை, ஒவ்வொரு படத்தையும் சூப்பரா பண்ணிட்டு வர. இதுல வந்து எமோஷனலா பேசுற அந்த ஒரு சீன்ஸ் எல்லாம் செமையா பண்ணிருக்காரு. செகண்ட் ஹாஃப்ல ரொம்ப நல்லா வரல, ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல அவ்வளவு பெருசா வரல. அவர் கொடுத்த காட்சி வந்து சூப்பரா பண்ணிருக்காரு. சூப்பரா செகண்ட் ஹாஃப் மட்டும் கொஞ்சம் லாகா இருக்கும், ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கொஞ்சம். மற்றபடி ஓவராலா படம் நல்லா தான் போகுது. ஒரு சில இடங்களை மட்டும் கொஞ்சம் இது பண்ற மாதிரி இருந்துச்சு. மற்றபடி சூப்பரா கிளிக். ஃபேமிலியா பார்க்கலாம், பட் கப்பிள்ஸா அவங்களுக்கான ஒரு படமா தான் எடுத்திருக்காங்க. தனுஷோட ஆக்டிங்காக தான், தனுஷ்காக தான் படம் பார்க்கவே வந்தோம். தனுஷோட ஆக்டிங் சூப்பரா இருக்குண்ணா, எமோஷனலா இருக்கு, லவ் கண்டென்ட் அதிகமா கொடுத்துருக்காங்க, நல்லா இருக்குண்ணா. டப்பிங் மட்டும் கொஞ்சம் சுமாரா இருந்துச்சு. தனுஷ்காக பார்க்கலாம், என்னன்னாலும் நல்லா இருந்துச்சு படம். இல்ல சூப்பர், அவங்க ரெண்டு பேருமே சூப்பரா பண்ணிருக்காங்க. தனுஷும் பிரகாஷ் சாரும் அவங்களோட கண்டென்ட்டும் சூப்பரா இருந்துச்சு. இவங்களோட டான்ஸ் அண்ட் காம்போவும் சூப்பரா இருந்துச்சுண்ணா. அவங்க மியூசிக்லாம் சொல்ல வேணும், சூப்பரா இருந்துச்சு. ரொம்ப எமோஷனலா இருந்துச்சு. தனுஷோட ஆக்டிங் சூப்பரா இருந்துச்சுண்ணா. இல்ல எதுவுமே ஆகல, நல்லா இருந்துச்சு. ஃபீல் குட் மூவியா தான் இருந்துச்சு. கொஞ்சம் எமோஷனலா மட்டும் இருந்துச்சுண்ணா. நல்லா இருந்துச்சு. இல்ல தனுஷ்காக தான் வந்தேன். ஏன்னா நான் விஜய் ஃபேனு, ஆனா தனுஷ் ஆக்டிங் எனக்கு பிடிக்கும், அதனால தான் வந்தேன். நல்லா இருந்துச்சு. தனுஷ் அப்படிலாம் இல்லை, ஆனா ஹிந்தி படம் மாதிரியும் இல்லை, தமிழ்மா ராஞ்சனா சிமிலாரிட்டி இருக்கு, கொஞ்சம் வந்து ராஞ்சனா சிமிலாரிட்டி இருந்து. ஆனா நல்லா இருந்துச்சு படம். அப்படிலாம் இல்லை, இவங்க ஆக்ஷன் மூவிலாம் இல்லை, எல்லாத்தையும் கரெக்டா பேலன்ஸா ஆயிருக்கிறாரு. நல்லா இருக்கு படம், சூப்பர். அப்படியே இருக்கு, எந்த மாற்றமும் இல்லாம அதே நல்லாதான் இருக்கு. அப்படிலாம் எதுவும் இல்லை, நல்லா தான் இருந்துச்சு படம். சூப்பர், அவரை பத்தி நல்லா இருந்துச்சு. அப்பெல்லாம் எதுவும் நல்லா பார்த்துட்டு வரல, ஃபேமிலியா பார்க்கலாம். நல்லா இருந்துச்சுண்ணா படம், சூப்பரா இருந்துச்சு. இல்ல சும்மா இல்ல, படம் நிறைய எல்லா படமும் பார்ப்போன்ற இதுல வந்தோம். நல்லா இருந்துச்சுண்ணா படம், சூப்பரா டைரக்ஷன் நல்லா இருந்துச்சு. எக்ஸ்பெக்டேஷன் இல்லாம வந்தோம், ஓரளவுக்கு கம்ஃபர்ட் பண்ணிச்சு. தனுஷ் படத்துல இட்லி கடையில் எப்படி ஒரு சீன் எப்படி நம்மளை கம்ஃபர்ட் பண்ணிச்சோ, இந்த படத்துல நிறைய சீன் கம்ஃபர்ட் பண்ணிச்சு. நல்லா இருந்துச்சுண்ணா, சூப்பரா இருந்துச்சு படம். எல்லா ஆக்டிவும் எல்லா சீனுமே சூப்பரா ஆக்ட் பண்ணியிருந்தாரு. நல்லா தான் இருந்துச்சு படம் ஃபுல்லாக. சூப்பரா இருந்துச்சு. அதுவும் பிரகாஷ் ராஜ் செம ஆக்டிங், சூப்பரா ஆக்ட் பண்ணியிருந்தாரு படத்துல, நல்லா இருந்துச்சு.
ரஹ்மான் மியூசிக் தான் நம்ம படத்தோட ரொம்ப கனெக்ட் பண்ணிடுச்சு. அதனால படத்துல ஒரு ஃபீல் போயிட்டு இருந்துச்சு. கதை அப்படின்னு சூப்பரா காட்டுனது மியூசிக் கூட ஆக்ஷனும் இருக்கு. ஆக்ஷன் போர்ஷன் நல்லா இருக்கு, கிளைமேக்ஸ் ஃபைட்ஸும் நல்லா இருக்கு, ஏர்ஃபோர்ஸ்ல இருக்கிறதும் நல்லா இருக்கு, அவர் யூபிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ற மாதிரி இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. டப்பிங் தான் கொஞ்சம் இதுவா இருக்க மாதிரி இருக்கும், மற்றபடி படம் நல்லா எக்ஸ்பெக்டேஷன். நீங்க படம் ரிலீஸ் புக் பண்ண எனக்கே ஞாபகம் இல்லை, டக்குன்னு நீ தான் படம் ரிலீஸ்னு ரிமைண்டர்ல இருந்து தான் நானே வந்தேன். பட் அந்த அளவுக்கு படம் ஒர்த்து தான். ஆனா ப்ரொமோஷன் இன்னும் தமிழ் எதுவும் பண்ணாத மாதிரி இருந்துச்சு, அவ்வளோ. மற்றபடி நல்லா சூப்பரா இருந்தது. நான் வந்து தனுஷ்கா தான் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. ஏன்னா காதல் 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 இப்போ என்னைக்குனாலும் காதல் பேசுவோம், இன்னமும் பேசாத மாதிரி தான் காதல் படம் ஒன்று நல்லா பண்ணியிருக்காரு, நல்லா இருக்கு. சில பொசிஷன்லாம் பார்ப்போம் நமக்கு என்னடா தனுஷோட அது ஓயால இந்த காலத்துல யாரா அது மாதிரி லவ் பண்றாரு மாத்தா போடி அப்படின்னு போறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதை மீறி ஒரு படி மேல போய் காதலிக்காக என்னதான் பண்றாடா ஒருத்தன், விழுந்து 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 திரும்ப திரும்ப எஞ்சி அப்படின்ற போதெல்லாம் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க, நல்லா இருக்கு பாக்குறதுக்கு. ஐயோ ரொம்ப நல்லா இருக்கு. இல்ல ரொம்ப நல்லா இருந்தது. பிரகாஷ் ராஜோட கேரக்டர் ரொம்ப ப்ளஸ்ஸா இருந்தது, நல்லா இருந்தது. அது இல்லாம ஃபீல் ஆகிற மாதிரி நிறைய இடத்துல இருந்தது. அவரோட பேசுற டைலாக்ஸ் சரி, அவரோட டெத் வரிசையெல்லாம் பார்க்கும்போது நமக்கே ஒரு மாதிரி என்னடா அப்படின்ற மாதிரி தான் ஆச்சு. ஆனா இப்ப இந்த படத்துல காட்டுற மாதிரிலாம் இப்ப இருக்கிற ஜென்ரேஷன் மக்கள்லாம் யாருமே கிடையாது. லவ் பண்ற பசங்களாம் ஒருத்தி காலிப்பான், இன்னைக்கு அவ கழட்டி விட்டா நாளைக்கு நோக்கி பிடிச்சிப்பான், அப்படிதான் இல்ல அப்படின்னு கிடையாது. இதுல ஒரு அந்த மாதிரி டேரக்டர் அந்த மாதிரி கொடுத்துருப்பாரு போல, ஓகே. ஆனா இதுல இருக்கிற இந்த படத்துல காட்டுற மாதிரிலாம் காதலிக்கல எவனுமே. சும்மா இன்னைக்கு வரா 10 நிமிஷம் பேசுறான், நாளைக்கு ரூமை போடுறான், புக் பண்ணி போடுறான், அதுக்கப்புறம் வேற ஆள் அப்படிதான் போயிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி காதல்கள் பார்க்க அபூர்வம். படத்தை தான் நம்ம பார்த்து சந்தோஷப்படணும், அந்த அளவுக்கு நல்லா பண்ணிருக்காரு. வெறுப்பே வந்துச்சு. பொய்யால தனுஷ் நினைச்சிருக்கான், தமிழ் பேர் இன்னும் கூட அந்த படம் பேரே வாயில வரல, என்னமோ ஒரு வச்சிருக்காங்க. நான் அதெல்லாம் பார்த்து ஒரு தனுஷாக தான் வந்தேன். இன்னமும் அந்த பேர் எனக்கு புரியல, எதுக்காக அந்த பேர் அப்படின்ட்டு மாத்தி கொஞ்சம் வச்சிருக்கலாம். தமிழ் அது தமிழ் ஆடியன்ஸுக்கு பிடிக்கிற மாதிரி சில விஷயத்த கனெக்ட் பண்ணிருக்கலாம். ஏன்னா ஹிந்தி வெர்ஷன்ல பாக்குற மாதிரி இருந்துச்சு, ஏன்னா ஒரு ஹிந்தி படம் பாக்குற மாதிரி ஃபீல் ஆகுது. ஒரு பிஜிஎம் கூட பார்க்கும் போது ஏறுறாமனு ஹிந்தியில நல்லா துட்டு குத்துறாங்கன்னா அவங்களுக்கு ஏற்ற மாதிரி வாசிச்சா இருப்போம். அந்த அளவுக்கு கொஞ்சம் ஃபீல் ஆச்சு. ஓகே நல்லா இருக்கு, பார்க்கலாம். அதாங்கய்யா தூக்கம் வராது கூட தூக்கம் வருமையா, அந்த அளவுக்கு நல்லா பிஜிஎம் ரொம்ப நல்லா வச்சிருக்காரு. ஓகே தான், ஒரு டிசப்பாயின்மெண்ட் தான். அம்பிகாபதி அளவுக்கு இல்ல. மேபி அம்பிகாபதி மைண்ட்ல இருந்து எடுத்துட்டு பார்த்தா மீபி ஒர்க் அவுட் ஆகும்னு நினைக்கிறேன். இல்லைன்னா ஹிந்தியில பார்த்தா மீபி ஒர்க் அவுட் ஆகும்னு நினைக்கிறேன். தமிழ்ல வந்துட்டு டைலாக் டிரான்ஸ்லேஷனா இருக்கட்டும், பாட்டு லிரிக்ஸா இருக்கட்டும், எதுவுமே பெருசா நம்மளோட கனெக்ட் பண்ணிக்கக்கூடிய அளவுக்கு இல்ல. அது பெரிய டிசப்பாயின்மெண்ட். பர்ஃபார்மன்ஸுமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஆத்மார்த்தமா அப்படியே ரொம்ப ட்ரூவா காட்டுறேன்னு முயற்சி பண்ணியிருக்காங்க. அது நிறைய இடத்துல நமக்கு செழிப்பு தான் வருது. பர்ஃபார்மன்ஸுமே ரொம்ப சில இடத்துல நிறைய இடத்துல சினிமாட்டிக்கா தெரியறதுனால அது கனெக்ட் பண்ணிக்க முடியல. அவங்க ஏன்னா அப்பயே அவங்களே சொல்லிட்டாங்க, இக்னோர் பண்ணிட்டாங்க. பேர் கூட நாங்க தமிழுக்கு மாற்ற வேண்டியது விருப்பம் இல்லை, ஏன்னா ஹிந்தியில வந்து பாருங்கன்னு. நம்ம ஆளுங்க எப்படி இருந்தாலும் தமிழ் தனுஷ்னாலே தமிழ்ல பார்ப்பாங்களே. அவங்க என்னன்னா தமிழுக்கு பேருக்கு டப்பிங் பண்ணியிருக்காங்க. தனுஷ் பிரகாஷ் ராஜ் மட்டும் அவங்க வாய்ஸ் கொடுத்துருக்காங்க. மற்றபடி பேருக்கு டப்பிங் பண்ண மாதிரி தான் இருக்கு. டப்பிங்ல கூட பெருசா அவங்க கான்சென்ட்ரேட் பண்ணல, அது பெருசா மெனக்கடவே இல்லை. இல்ல அதுதான் ஹிந்தில இருந்து அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ ஹிந்தியில டைலாக் வந்துட்டு ஒரு மாதிரி இருக்கும், அதை தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணீங்கன்னா கம்ப்ளீட் ஆகாது, அது பாதியிலே கட்டான மாதிரி இருக்கும். அது மாதிரி தான் நிறைய டைலாக் இருந்தது. ஸோ அது பெருசா நம்மளுக்கு எந்த இடத்துல கனெக்ட் ஆகல. ஸோ அவங்க பெருசா இதுக்கு முயற்சியே போடலன்னு நினைக்கிறேன். ஒரு பேருக்கு டப்பிங் பண்ணி அனுப்பிச்சிட்டாங்க, அதனாலே படம் வந்துட்டு நம்மளுக்கு என்ன கனெக்ட் பண்ணணுமோ அது கனெக்ட் பண்ணல. அது பிரகாஷ் ராஜ் பின்னிட்டாரு. ஒரு 20 மினிட்ஸ் அவர் வந்து அவர் அசுரன்ல வந்து இவர் தனுஷ் பண்ணியிருப்பாரு ஒரு ரோல். அந்த மாதிரி ஒரு பேட்டர்ன்ல ஒரு ஆக்டிங் இருக்கும், சீன் இருக்கும். பின்னிட்டாரு அவரோட ஆக்டிங்ல, அதெல்லாம் நல்லா பண்ணியிருப்பாங்க. தனுஷ் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல செம்மையா பண்ணியிருப்பாரு. செகண்ட் ஹாஃப்ல வந்துட்டு ரொம்ப ஒரு மாதிரி ஒரே மாதிரியா இருக்கிற மாதிரி ஆயிடும். ஸோ அதுவுமே வந்துட்டு பெருசா நம்மளுக்கு கனெக்ட் ஆகல. பர்ஃபார்மன்ஸ்னு பாத்தீங்கன்னா எனக்கு கேட்டீங்கன்னா பிரகாஷ் ராஜ் பீக், அவ்வளவுதான். பேக்ரவுண்ட் ஸ்கோர் நல்லா இருந்தது. பாட்டு வந்து மேபி ஹிந்தியில கேட்டா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அதான் சொன்ன மாதிரி லிரிக்ஸ் எல்லாம் சுத்தமா சரியில்லாதனால பாட்டா நம்மளுக்கு பிடிக்கல. மேபி பேக்ரவுண்ட் ஸ்கோர் நல்லா இருந்தது.